அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களுக்கு காட்ட போறது ஒரு பிஸ்கட். இதை சரியான சாஃப்டான கேக். இதை நான் இப்ப பிஸ்கட்டா சின்னனா செய்திருக்கிறேன், சின்ன லெவல்ல. ஆனா இது சரியான சாஃப்டான ஒரு கேக். இதை வச்சுக்கொண்டு நாங்க நிறைய டெசர்ட்கள் செய்யலாம். செய்யறது என்றதை பற்றி நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். 150 கிராம் சீனி, 60 கிராம் சோளன் மாவும், 40 கிராம் கோதுமை மாவும் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதாவது 100 கிராம் ஒந்தோத்தலா, கொஞ்சம் உப்பு, வனிலாவும் ஏலக்காவும், 4 முட்டைய பிரிக்க போறோம். வெள்ளைக்கரு புறம்பா, மஞ்சள் கரு புறம்பா. இப்படி பிடித்த பிறகு அதுக்குள்ள உப்பையும் சேர்த்து அடிக்க வேண்டும். இப்படி அடிக்க வேண்டும். திருப்பி பாருங்க, கொட்டும் போது கொட்டுப்படாம இருந்தா சரி. இப்ப இந்த மஞ்சள் முட்டைக்குள்ள 150 கிராம் இப்படி ஓரளவுக்கு வெள்ளை கலரா இப்படி வந்து கொண்டிருக்கேக்குள்ள இதுக்குள்ள இப்ப நான் மாக்கலவைய சேர்க்க போறேன். வாசத்துக்கு ஏலக்காய் தூளும் கொஞ்சம் வனிலாவும் நல்ல வடிவா அடிக்க வேண்டும். அந்த வெள்ளை முட்டை கலவையையும் அந்த மஞ்சள் மாக்கலவையையும் ஒன்றாக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, வெள்ளையத்தான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள சேர்த்து அதை நல்ல வடிவா கலக்கி எடுக்க வேண்டும். ஒரு ரேக்கு மேல பட்டரை பூசி மாவை பூசி விடுறது. இதே மாதிரி செய்ய வேண்டும். இப்ப இத இந்த ரேக்குல ஊத்த போறோம். எனக்கு இந்த ரேக்கில் இருக்கிற அந்த இது ஒரு பிஸ்கட் அளவுக்கு தேவையானபடியா இப்படி நீட்டு ரே எடுத்திருக்கிறேன். இது கேக்குக்கு வேணுமெண்டா நீங்க கொஞ்சம் அகலமான இந்த அளவு அகலமான ரே எடுத்தா நல்லா இருக்கும். நான் இப்ப என்ற அவனை சூடாக்க வச்சிருக்கிறேன் 180 பாக செல்சியஸ்ல 10 நிமிடங்கள். இப்படி இதை நான் இப்ப பேக் பண்ண போறேன். 180 பாக செல்சியஸ்ல 10 தொடக்கம் 15 நிமிடம். இப்ப நான் ஃபூருக்கு எடுத்துட்டேன். உங்களுக்கு வேற பிரெஞ்சு ரெசிபிஸ் பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா மேல வர கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்